பிள்ளைங்க இவ்வளோ பெரிய வெயிட்டு அந்த பையன் தூக்கினான். அந்த பையன் தூக்கும்போது என்ன ஆகி போச்சு, அவனால் தூக்க முடியல. அவனோட அக்காவும் தங்கச்சி வந்தாங்க. நான் சொன்னேன் தூக்குனாங்க, எப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் ஒற்றுமை. ஒரு ஒற்றுமைன்றது எப்படி வரணும்னு கேட்டோம்னா நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு கூட்டு முயற்சியாகப்பட்டது அந்த இலக்கை அடையிறதுக்கு மிகவும் ஸ்லோமாக அடைஞ்சிடலாம். இந்த விஷயத்தில் நம்மளோட புத்தி கூர்மை தேவை. ஒவ்வொரு தலைவர்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் செயல்களும் நம்ம கேட்குறோம், ஆனால் நம்ம உள்வாங்குறோம். நம்ம செய்கிறோமா? செய்கிறது கிடையாது. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்களோட சொன்ன ஸ்பாட்லேயே அதே ஸ்பாட்டில் அந்த பிள்ளைங்க கூட்டி தூக்கி வச்சு நம்ம செய்கிறோமா? ஆனால் அதே மாதிரி செய்கிறவங்களை நம்மளை உற்சாகப்படுத்துகிறோமா? நம்மளே சிந்திக்கணும். இனி இப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ளே உள்ளே வந்தால் தான் பெரிய காரியங்களை செய்யலாம். அப்போ நம்ம வெறும் பேச்சியாக உண்மையிலே நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னா நடக்கவே நடக்காது. எனக்கு அருமையான என் தேவ பிள்ளைங்களே, உணருங்க. இந்த காரியத்தில் நம்ம முழுமூச்சாக இருக்கும்போது வெற்றின்றது லகுவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.